நீர் அப்படின்னு அதுக்கு வந்து பேர் விபூதிக்கு. அந்த திருவை பூசுவதால் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா பெற்றோர்களுக்கு நேரம் கிடையாது, எல்லாருமே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்கங்கும் பொழுது எதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும்? நம்மளுடைய சிஎம் சார் விஜய் சார் வந்து நெத்தியில் வந்து ஒரு பொட்டு இருக்கிறாரு. அது பெரிய ஒரு வைரலாக போயிட்டே இருக்குது. இது என்னது? ஜிவி சாரா நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதில் இருந்து கொடிமரத்தை பார்க்குறதுலேருந்து நீங்கள் வலது பக்கம் வந்து விநாயகர் இருப்பார். இந்த விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்துட்டு வாங்க. அப்போ கையில் நீங்கள் வந்து நேச்சரோடு நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்கன்னு ஒரு விஷயம்தான். அதுதான் மருத்துவம். அப்போ எல்லாமே ஒரு மருத்துவ ரீதியாக அங்கே கொடுக்குற பிரசாதம் இது எல்லாமே மருத்துவம். ஏன்னா இப்போ நான் நடுவில் இன்ட்ரப்ட் ஆகிறதுக்கு சாரி, ஏன்னா மக்களுக்கு இது சரியாக போய் சேரணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். நான் ஒரு கோவிலுக்கு போயிருக்கேங்க. திருச்சியில் இருக்க திருவானைக்காவல் டெம்பிளுக்கு போயிருக்கேன், சிவன் கோவில். அதை பற்றி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே போயிருக்கும்போது அங்கே வந்து விபூதி கொடுக்குறாங்க. விபூதி கொடுக்கும்போது விபூதி வச்சுக்கிறோம் நம்ம. அங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு இருந்தால் ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். ஒரு 7-8 வயசு குழந்தைக்கு அவங்க அப்பா அந்த விபூதி பூசி விடுறதுக்கு போகிறாரு. அந்த குழந்தை சொல்லுது, அப்பா வைக்காத, எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகும், எனக்கு வந்து இது என் ஸ்கின்னுக்கு இது ஒத்துக்காது அப்படின்னு ஒரு 7-8 வயசு குழந்தை சொல்லுது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க அந்த இடத்துல பார்க்குறப்ப. என்னென்னா, ஒரு கோவிலுக்கு போய் அங்கே கொடுக்குற விபூதியை வைக்கிறதோ குங்குமம் வைக்கிறது வந்து அலர்ஜி ஆகுன்ற அளவுக்கு அந்த குழந்தைக்கு யார் அந்த அறிவை கொடுத்தது? அப்போ வீட்டில் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம்? பியூட்டி கான்செப்டை தான் நான் அதிகமாக சொல்லித்தரோம். அந்த பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த க்ரீம் எடுத்து தேய்ச்சா இந்த ஸ்கின்னுக்கு நல்லது, இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டா இவங்க ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இதுதான் அவங்க வந்து சொல்லித்தராங்க. எனக்கு உண்மையில் அந்த இடத்துல ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த விபூதியில் என்ன ஸ்கின் அலர்ஜி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. வச்சுக்க போகிறோம், வீட்டுக்கு போகிறக்குள்ள அதுவாகவே அழிஞ்சிட போகுது, அதுவாகவே தானாக அழிஞ்சிட போகுது. ஆனால் ஒரு பியூட்டி க்ரீம் நீங்கள் போடுறதுனால ஒரு என்ன சொல்கிறது, நான் ஒரு எப்படியாவது ஒரு 10 hours 12 hours ஸ்கின்ல இருக்க போகுது. அது எப்படி தயாரிக்கிறாங்க, என்ன மாதிரி தயாரிக்கிறாங்க, அதில் என்ன இன்க்ரீடியண்ட்டு, எவ்வளோ கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஒரு க்ரீமை ஒரு விளம்பரத்தை பார்த்து நம்ம எடுத்து பூசிக்கிறவங்க கோவிலில் கொடுக்குற விபூதி குங்குமத்தை பூசிக்கிறதுக்கு ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரில. அந்த குழந்தை அப்படி சொன்னோன்னா அவங்க அப்பா சரின்னு போயிட்டாரு. அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைக்கு அதை புரிய வைக்கலை. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது எனக்கு அந்த இடத்துல. ஏன்னா இந்த கோவிலில் வந்து சாமி கும்பிட்றதோ மற்ற விஷயங்கள், இந்த பாரம்பரியமாக பண்ணுற விஷயங்களோ இன்னைக்கு நேற்றுக்கு வந்த விஷயங்கள் இல்லை, மனிதன் தோன்றின காலத்திலேருந்து நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். இவங்க ஜீவிதா சொன்ன மாதிரி ஒரு கேலிக்கும் கூத்துக்கும் ஆளாயிட்டிருக்கோம் நம்ம. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து என் மனசில் இருக்குது, அதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப இல்லை. ஒரு விபூதி குங்குமம் எப்படி தயாரிக்கப்படுதுன்னு ஒரு மேலோட்டமாக மக்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் அதில் புரியலாம். குழந்தைங்களுக்கும் இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு இதை போய் சேரணும். நிச்சயமா. இப்போ பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் வந்து நான் பேசின நிறையா தொழில் முனைவர்கள் பஞ்சகாவிய விளக்கு நாங்கள் பண்ணுறோம். அதை வந்து பஞ்சகாவியம் அப்படின்றது ஒரு பசு மாட்டிலேருந்து வர்ற பசு மூத்திரம், அதனுடைய சாணி, பால், தயிர், பாலை தயிராக பண்ணி தயிர், அந்த தயிர்லேருந்து எடுக்கிற நெய், இதெல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சகாவியம். இதை வந்து முறைப்படி ரேஷியோ படி கூட்டி அதை வந்து ஒரு விளக்காக வச்சு அதை எரிச்சோம்னா நேர்மறை ஆற்றல் நம்ம வீடுகளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறத நம்பி எத்தனையோ ஃபேமிலிஸ் இன்றைக்கி அதை வாங்கி நம்ம பற்ற வைக்கிறோம் இல்லைங்களா? வீட்டில் விளக்கேற்றி அந்த விளக்கு வந்து எரிஞ்சு முடிஞ்சு அது அப்படியே சாம்பிராணியாக மாறி வீடு ஃபுல்லாக அந்த எனர்ஜியை கொடுக்குதுன்னு சொல்கிறத ஒரு வீடியோவில் பார்த்துட்டு அதை இன்னைக்கு எத்தனையோ பேர் வாங்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விபூதியும் அந்த மாதிரி தான். ஒரு முறையான பசுமாடு பசும் புல்லை சாப்பிட்டு அந்த நாட்டு மாடுக்கு வந்து பசும் புல் கொடுத்து
அது வந்து நேச்சுராக கிடைக்கிற அந்த பசுமையான புல்லை சாப்பிட்டு போடுற சாணியில் இந்த விபூதி தயாரிக்கிறாங்க. இது வந்து நெத்தியில் வைக்கிறதுனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்தின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். பக்தியை தாண்டியும் சிலருக்கு வந்து நெத்தியில் நீர் இருக்கும், அதனால தலைவலி வரும். அந்த தலைவலியை இந்த திருநீர் அப்படின்றது, திரு நீர் அப்படின்னு அதுக்கு வந்து பேர் விபூதிக்கு. அந்த திருவை பூசுவதால் நம்ம நெற்றியில் உள்ள நீரெல்லாம் அது எடுத்துருது, அதனால தலைவலி குறையுது. ஏன்னா இதுக்கு வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் பற்று போடுறதுன்னு சில மாத்திரைகள்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் போட்டு பத்து போடு தண்ணி எடுத்துரும் அப்படின்றாங்க. அப்புறம் அதே மாதிரி உச்சந்தலையில் வச்சுக்கிறதுக்கு, தலை குளிச்சுட்டு வந்துட்டு உச்சந்தலையில் இந்த பவுடர் பேஸில் இருக்கிற விஷயங்கள்லாம் நெத்தியில் பூசும்போது அந்த நெத்தியில் நீர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நீரெல்லாம் அதை உறிஞ்சிரும். இது வந்து ஒரு சயின்ஸ் தான். இதை வந்து நீங்கள் வந்து வேற மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் இது ஒரு சயின்ஸாக பார்த்தீங்கன்னா இதனால் உடலுக்கு எவ்வளோ நன்மைகள்ன்றது புரியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போது ஜோசியத்தில் வந்து இன்றைக்கி அமாவாசை இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்கிறத நம்ம நம்புகிறோம். ஆனால் சயின்ஸும் அதை தானங்க சொல்லுது நமக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கோள் இந்த இடத்துல இருக்குது, இந்த கோள் இந்த இடத்துல இருக்குது, இந்த கோள் சூரியன் பக்கத்தில் போகிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள், பூமி பக்கத்தில் வர்றதுனால பூமிக்கு இந்த பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சயின்ஸாக படிக்கிறோம். அந்த சயின்ஸ் தான் ஜோதிடம்னு நானும் நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் தான் சொல்லணுன்றது. அதுவும் தாண்டி இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வீட்டில் என்ன சொல்லித்தராங்கன்னா, நான் ஒரு பெண் தொழில் முனைவோர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க என்னை ரொம்ப வீட்டுக்கு வர சொல்லி ரொம்ப கூப்பிட்டாங்க. சரி ஆசையாக கூப்பிட்றாங்கன்னு போயிருந்தேன். இந்த மாதிரி நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏதோ பசிக்குதுன்னாங்க. குழந்தைக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் ஒரு காலிங் பெல் அடிக்குதுங்க. அடித்தோடனே அந்த தாய் வந்து என்ன சொல்லித்தராங்கன்னா, ஓடு ஓடு உள்ளே ஓடு, எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வை, யாரோ வந்திருக்காங்க, வாயெல்லாம் தொடச்சிட்டு புக் எடுத்து வச்சுட்டு உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஷாக் ஆச்சுங்க எனக்கு. இது அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்குதுன்னா, நம்ம யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் சாப்பிடணும், அதே மாதிரி நடிக்கணுன்றது, தன்னுடைய லைஃப்பில் ஆக்டிங் பண்ணணும், மற்றவங்க வந்தாங்கன்னா புக் எடுத்து படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணணும் அப்படின்றத காட்டுச்சு. பார்த்தா அவங்க ரிலேஷன் ஒருத்தங்க, இன்லாஸ் ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த குழந்தை வந்து சாப்பிட்றத காட்டக்கூடாதுன்னு இந்த தாய் சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவங்க போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லிகிட்டே வந்தேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து திருட்டுத்தனத்தை கற்றுக் கொடுக்குறீங்க, ஏமாத்த கற்றுக் கொடுக்குறீங்க, பொய் சொல்ல கற்றுக் கொடுக்குறீங்க. அதாவது நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும், நீ இப்போ அந்த இடத்துல நானாக இருப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து வெளியில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசுகிறாங்க, நான் ஏன் கொடுக்கணும். அதை வந்து யதார்த்தத்தை வீட்டில் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லாரும் முன்னாடியும் சாப்பிட கற்றுக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ண கற்றுக் கொடுங்க, பொய் சொல்ல வேண்டாம்னு கற்றுக் கொடுங்க. மறைமுகமாக இந்த அம்மா வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குது. அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாகும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மாவை ஏமாற்றுவாங்க. ஏன்னா நம்ம அதை தான் அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த தாய் என்ன சொல்லணும்னா, நீ என்ன பண்ணாலும் அந்த இன்லாஸ் வந்து பார்க்கறது பெருசு இல்லை, கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்றதை சொல்லி கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ன்றது என்னோட எண்ணம். இதுதான் வந்து ஆலயங்களுக்கு போய் ஆலயங்களில் அந்த மந்திரங்கள்லாம் அந்த பிள்ளைகள் கேட்கும் பொழுது லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் வரும்னு இருக்குது. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், எந்த கோவிலுக்கு போனாலுமே அங்கே வந்து வாழ்வியல் பற்றி தான் மந்திரங்களே இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் வந்து காலையில் எழுந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் கோயிலுக்கு போகிறோம், என்ன மாதிரியான ஒரு சீதோஷ்ண நிலையில் நம்ம போய் வழிபாடு பண்ணுறோம், எந்த ஸ்தலங்களுக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது தான் நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கலாம் சொல்லுவோம். இந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது உங்கள் குழந்தை நிதானமாகும், உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் மாறப்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது என்னென்னா, நவகிரகங்களை போய் சுற்றிவாங்க. ஏன்னா பிளானட்ஸும் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான். ஒரு ஜாதக கட்டத்திலலாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு அம்மாவால் ஒரு அப்பாவால் தான் அந்த பிள்ளை கெடுவுனே இருக்கும். விதிப்படி அவங்களே தான் குறை பேசுகிறவங்களாகவும் இருப்பாங்க. எனக்கு நிறைய ஜோதிடம் பார்க்க வரவங்கலாம் வந்து குழந்தைகளை குறை சொல்லிகிட்டேலாம் வந்து ஜோதிடம் பார்ப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைகிட்ட எந்த குறையுமே இருக்காது. அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் நீங்கள் தான் மாறணும்.
அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் திருத்தல்கள் வாழ்க்கையில். நம்ம பெரியவங்க திருந்தினா தான் குழந்தைங்கள் திருந்துவாங்க. அப்போ வாழ்க்கையில் சில நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்படிங்கும் பொழுது ஸ்லோகங்கள் கேட்கணும். எந்த ஆலயத்துக்கு போனாலும் அங்கே உபதேசங்களை கேட்கணும். உபதேசத்தை கேட்டு கேட்டு பிள்ளைகள் வளரும் பொழுது அந்த ஒப்பீனியன்ஸ் அவங்க எடுத்துக்கும் பொழுது அதை வந்து ஒரு சஜஷனாக நம்ம எடுத்துக்கலாம். வாழ்க்கையை டிசைட் பண்ணுறதுன்னு இல்லை, எதையும் போய் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை, நம்ம யாருக்கும் ஃபாலோவர் ஆகணுங்கிறது அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையுமே இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நிறைய சோஷியலைசிங் ஆகணும். புண்ணிய ஸ்தலங்களுக்கும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் காது குளிர கேட்க வைக்கணும். இந்த காலகட்டத்திலலாம் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா பெற்றோர்களுக்கு நேரம் கிடையாது, எல்லாருமே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்கங்கும் பொழுது எதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறதுலையும் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ இவங்களுக்கு வந்து உபதேசங்களை கேட்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு முதல் ஒரு பொறுமையை வளர்க்கணும். அதனால தான் வந்து ஆலயங்களுக்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போவோம், உபதேசங்களை கேட்க வைப்போம். உபதேசங்களை கேட்டு வளர்ந்தவங்களுக்கும் லிசன் பண்ணாமல் போனவங்களும் லைஃப்பில் இன்னுமே வாழ்க்கையில் முன்னேறாமல் எனக்கு என்ன வேணும்னு தெரியாமல்லாம் இருப்பாங்க. இப்போ உபதேசங்கள் சொல்கிறவங்களெல்லாம் வந்து கிரிஞ்ச் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாச்சு. இன்னும் என்னென்னமோ வந்து புனைப்பெயர்கள் வைக்க ஆரம்பித்தாச்சு அப்படிங்கிறது தான். இந்த புனைப்பெயர்கள் வைக்கிறது, நீ சொல்கிறத நான் லிசன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதே ஒரு ட்ரெண்டாக இப்போ போயிட்டுருக்கும் பொழுது நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க பிள்ளைகளை அவங்க எப்படி வளர்ப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ வாழ்க்கையில் வந்து லிசனிங் அப்படிங்கிறது முக்கியம். குடும்பங்களில் கூட கணவன் மனைவி நிறைய சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்கங்கிறதெல்லாம் ஒன்று இருக்கும். இது என்னென்னா 2 செவிடர்கள் வந்து பேசிக்கிற மாதிரி தான், ஒருத்தர் லிசனிங்கே இருக்காது. இந்த குடும்பத்தில் லிசனிங்கிற ஒரு விஷயம் இல்லாமையே போயிடுச்சுங்கும் பொழுது உபதேசங்களை கேட்கணும், கேட்டு ரியலைஸ் பண்ணணும். அப்போ வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம இன்னும் ஆண்டாள் மேமோட நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுது இவங்க எப்படி வந்து ஒவ்வொரு ஆயுர்வேத பொருளையும் தயாரிக்கிறாங்க, அது எதற்கெல்லாம் பயன்படப்படுது அப்படிங்கிறது. கடைசியாக இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிஎம் சார் விஜய் சார் வந்து நெத்தியில் வந்து ஒரு பொட்டு இருக்கிறார். அது பெரிய ஒரு வைரலாக போயிட்டே இருக்குது. இது என்னது, இது எதில் செய்கிறாங்க, எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஆயுர்வேத முறைப்படி இது எப்படி பயனளிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆண்டாள் மேம்கிட்ட கேட்டுக்கலாம். கண்டிப்பாக. நான் வந்து ஒரு மருந்து தயாரிப்பாளர், மருத்துவர் கிடையாது. அதை ரொம்ப தெளிவாக இங்கே நான் சொல்லிக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய தொழில் முனைவோர்களை நான் வந்து அறிமுகப்படுத்தும் போது அவங்க என்கிட்ட வந்து உடனே மருந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. மேடம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் ஹஸ்பண்டுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நான் திரும்ப திரும்ப தெளிவாக அவங்ககிட்ட சொல்கிறதும் சரி, இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு சொல்கிறதும் சரி, நான் வந்து மருத்துவர் கிடையாது, மருந்து தயாரிப்பாளர். நாங்கள் மருந்து தயாரிக்கலாம், ஆனால் மருந்து சொல்லக்கூடாது. சட்டப்படி மருந்து சொல்லக்கூடாது. நாங்கள் ஒரு மருந்து தயாரிப்பாளர் வந்து மருந்து சொல்லக்கூடாது. அதனால் நான் வந்து மருந்து வந்து இங்கே சொல்ல வரல. ஆனால் தயாரிப்பை பற்றி நான் பேசலாம், ஏன்னா நான் ஒரு மருந்து தயாரிப்பாளர். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த திலகம் இடுறதுக்குன்னு சில மூலிகைகளை வச்சு திலகம் பண்ணுறோம். என்ன மாதிரி திலகம் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில மூலிகைகளை வச்சு திலகம் பண்ணி அந்த திலகம் வந்து இங்கே நெத்தியில் வைக்கிறப்ப, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த நெத்தியில் உள்ள அந்த ஈரம், சிலருக்கு வந்து அந்த மனமுள்ள அந்த திலகத்தை இடும்போது நம்ம நாசி வழியாக அது உள்ளே போகிறப்ப, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ சென்ட்டு போட்டு அவங்க பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நான் நிற்போம், இந்த ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? இதுவே ஒரு வேர்வை ஸ்வெட்டிங்கோட இருக்கவங்க பக்கத்தில் போய் நம்ம நிற்க மாட்டோம். ஒரு நல்ல சென்ட்டு போட்டுட்டு நல்ல ஒரு மஞ்சள் பூசி குளித்த பொண்ணுங்க பக்கத்தில் போய் நிற்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து அந்த மனம் இருக்கு இல்லையா, அந்த வாசனை, அது வந்து நம்மளை கொஞ்சம் அப்படி கரங்கடிக்கும் மீன்ஸ் நம்மளை அமைதிப்படுத்தும். நமக்கு இருக்கிற டென்ஷனையோ நமக்கு இருக்கிற குழப்பத்தையோ, ஒரு நல்ல விஷயத்த பார்க்கும்போது கெட்டது மறைஞ்சு போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. ஸோ அப்படி பார்க்கும்போது கஸ்தூரி, புணுகு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு, தொட்டாஞ்சுருங்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பை மேனி, இந்த மாதிரி இலைகளை வைத்து ஒரு பொட்டு தயாரிக்கிறோம். எல்லாருமே தயாரிக்கிறாங்க. இந்த புணுகு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பூனையில இருந்து கிடைக்குதுங்க. அதனுடைய வேர்வை, காட்டுப்பூனையினுடைய வேர்வை. அது
கஸ்தூரின்றது வந்து மான் கொம்புல இருக்கும். அந்த கஸ்தூரி மான்ல இருக்கிற கொம்புல இருந்து கிடைக்கக்கூடியது கஸ்தூரி. இது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற விஷயம் கிடையாது. உடனே எல்லாரும் வந்து நான் வந்து அந்த பொட்டை தயார் பண்ணுறேன் அப்படின்னு இதை போட்டிருக்கேன் அதை போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து பேண்ட் பண்ணப்பட்டது. அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ப்ராப்பராக லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் காட்டில் கிடைக்கிற விலங்குகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி உடனே எல்லாரும் வந்து நானும் ஒரு விற்கிறேன் நிறையா இப்போ சோசியல் மீடியாவில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லையெல்லாம் 100 ரூபாய்க்கெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அது வந்து ஒரிஜினல் கிடையாது, நம்பாதீங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதனுடைய விலை எவ்வளோன்னு எனக்கு தெரியும். 1 கிராம் புணுகு நீங்கள் போய் ஒரிஜினல் நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சு வாங்கினீங்கனாலே அவங்களுக்கும் விற்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். கவர்மெண்ட் அது கொடுக்கல. இதை வந்து ஒரு ப்ராப்பராக லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் சேல்ஸ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நிறைய பேர் இன்றைக்கி ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க தான் ஆர்கானிக் ஃபுட்டு வந்து சேல் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரசப்பொடி சாம்பார் பொடி பண்ணுறவங்களாம் ஆர்கானிக்காக பண்ணுறோன்னுவாங்க. அந்த வார்த்தையினுடைய விளக்கம் வந்து அவங்களுக்கு தெரியல. அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நிலத்துல 5 வருஷம் உரமே போடாமல் தரிசாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணாதான் அது ஆர்கானிக்கு. சரிங்களா? அதுவும் 100% ஆர்கானிக் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மண்ணை வந்து போய் பரிசோதனை பண்ணி லேப்லேருந்து இவங்க வந்து உரமே போடலை, மண் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ 1 ஏக்கர் லேண்டு வச்சுருக்கீங்கன்னா 1 ஏக்கர் லேண்டில் உங்களுக்கு ஒரு 30 கிலோ அரிசி வரும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த 30 கிலோ அரிசி மட்டும்தான் நீங்கள் ஆர்கானிக்குன்னு சொல்லி விற்க முடியுமோ தவிர்த்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு. என்கிட்ட 1 ஏக்கர் லேண்ட் இருக்குது, என்னோடய லேண்டில் 30 கிலோ அரிசி விளைஞ்சிருக்கு, இந்த 30 கிலோ அரிசி ஆர்கானிக்குன்னு நீங்கள் ஒருத்தங்க கொடுப்பீங்க. அவங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் ஆர்கானிக்குன்னு சொல்லி விற்க முடியும். இது வந்து கவர்மெண்ட்டினுடைய நார்ம்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இந்த புணுகு வாங்குறதுலையும் கஸ்தூரி வாங்குறதுலையும். நீங்கள் கடையில் வாங்குகிற கஸ்தூரின்னு சொல்லி வாங்குகிற எல்லாமே கஸ்தூரி கிடையாது, புணுகுன்னு சொல்லி வாங்குகிற எல்லாமே புணுகு கிடையாது. இதை வந்து மைண்டில் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த தொட்டாஞ்சுருங்கி குப்பைமேனி எல்லாம் எங்கே வேணால் விளைஞ்சதெல்லாம் எடுத்து நம்ம வந்து மருந்துகளோ இல்லை இதுவோ பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து ஒரு சுத்தமான இடமா இருக்கணும், நிறையா மூத்திரம் போகாத இடமா இருக்கணும், அதே சமயத்தில் கால் படாத மூலிகைகளாக இருக்கணும். இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது மூலிகைகளுக்கு. அந்த ரூல்ஸ் படி நம்ம வந்து அந்த மூலிகைகளை எடுத்து அதை முறைப்படி சுத்தி செய்து, இப்போ அஸ்வகந்தாலாம் பார்த்தீங்கன்னா பாலில் பிட்டவியலாக அவிச்சு தான் அஸ்வகந்தா பண்ணணும். அப்படியெல்லாம் சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி நம்ம அதை முறைப்படி தயார் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஏன்னா உடனே ஒருத்தங்க ஒரு செலிபிரிட்டி ஒரு பொட்டு வச்ச உடனே அதை பற்றி பெருசாக இப்போ சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்க. அதை பார்க்கும்போது சில சமயம் சிரிப்பாக தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் சிரிப்பாக தான் இருக்கும். சரி, இது வந்து என்னென்னா, இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நம்ம இதை போட்டால் நமக்கு வியூஸ் போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போடுறாங்க. இது வந்து ஒரு தவறான புரிதல் தான். அது இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது இங்கே தான் வந்து ஜோதிடர்கள் தவறு செய்யக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்குள்ளே போகிற மாதிரி சில ஜோதிடர்கள் இப்படி ஆயிடுறாங்கும் பொழுது பொதுவாக எல்லா ஜோதிடர்களையும் இங்கே குறை சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆகிடுது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் பேசிக் நாலேஜ், இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுட்டு சரியானவங்க கிட்ட போயிட்டு நம்ம அணுகி இந்த மாதிரி பொருட்களை வாங்கும் பொழுது அது ஆரோக்கியத்துக்குமே வந்து உகந்த ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஆண்டாள் மேம் சொன்ன மாதிரி அந்த வேர்வை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து ஹெல்த்லேயே சில இஷ்யூஸ்லாம் இருக்கும். இது ஜோதிடத்தில் நம்ம சொல்லுவோம், ஏன்னா இந்த மாதிரி இப்படி உழைப்பு போடுறப்போ உங்களுக்கு வந்து ஹெரிடிட்டியில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம். மருத்துவர்கள் கிடையாது, ஜோதிடத்தில் சில கட்டங்கள் சொல்லும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ நம்ம இதெல்லாம் எங்கே அப்படின்னு தேடி போகும் பொழுது தவறான ஒரு இடங்களில் போய் வாங்கிட்டு தப்பாக யூஸ் பண்ணிட்டு ஜோதிடர்கள் தவறு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. ஜோதிடர்களை மட்டும் இல்ல, மருந்து தயாரிப்பாளரையும் எல்லாத்தையுமே அந்த மருந்து தவறு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு அதுதான் வேலை.
ஆனா நமக்கு அது வேலை இல்ல கிடையாது. என்னன்னா இங்க தான் ஆயுர்வேதத்தையும் சித்த மருத்துவத்தையும் வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இது சரியா வேலை செய்யல, இவங்க சொன்னாங்க இது செய்யல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சரியான இடங்கள்ல முறையா சர்டிஃபிகேஷன் வாங்கின ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு இந்த பொருட்கள்லாம் நீங்க வாங்கும் பொழுது உண்மையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க நான் சொல்லிக்கிறேங்க. யாரையும் புண்படுத்துறக்கோ நீங்க தவறு அப்படின்னு சொல்றக்கோ இல்லை. எதுவா இருந்தாலும் செய்வதை சரியாக செஞ்சா நல்லா இருக்கும் இல்ல, இது அப்படிங்கிறது தான். நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ்ல. ஏன்னா நம்ம ஒரு ஆயுர்வேதா மருந்துகள் தயாரிப்பாளராக இருக்கும்போது கம்பேர் பண்ணுவாங்க. இல்லை, அந்த பெரிய கம்பெனி எனக்கு வந்து இந்த மருந்தை இவ்வளோ கம்மி விலைக்கு தர்றாங்க, நீங்கள் இவ்வளோ அதிகமான விலைக்கு தர்றீங்க. என்னமோ அதை வச்சு உடனே நம்ம அடுத்த நாளே பெரிய பங்களா வாங்கி பெரிய கார் வாங்கி பெரிய என்னமோ அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லா துறைகள்லையும் நியாயமாக நடந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அந்த நிறைய பேரை குறை சொல்கிறவங்க அந்த அந்த நியாயமாக உள்ளவங்கள பார்க்கலன்றது தான் உண்மை. ஸோ அதனால் நம்ம குறை சொல்கிறத விட்டுறலாம். உங்களுக்கு விளக்கம் வேணும்னா நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஜீவிதா அவர்களும் தயாராக இருக்கிறார்கள், நானும் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டிங்கன்னா அந்த டவுட்டுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்க எங்களுக்கு எங்களுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை நாங்களும் பகிர்ந்துக்க தயாராக தான் இருக்கோம். நாங்கள் ஒன்றும் பெரிய பேரறிவாளர்கள்லாம் சொல்ல விரும்பலை, இல்லைங்களா? என்னைக்கு இருந்தாலும் கட்டுறது கைமண் அளவு தான். நமக்கு எங்களுக்கு இந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் ஒரு மருந்து தயாரிப்பில் எனக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஒன்றும் இல்லாத இப்போ நிறைய தொழில் முனைவர்கள் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்க போகிற போக்கில் ஒரு விஷயத்த எனக்கு சொல்லிட்டு போவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், இதை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம், இதை எப்படி நம்ம கற்றுக்கல, இவங்க பாரு எவ்வளோ கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு காரணமும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் அனுப்பணுன்னா கூட நான் வந்து சென்டருக்கு போய் 1 மணி நேரத்துக்கு 40 ரூபா கட்டி தான் இமெயில் சென்ட் பண்ணிட்டு வரணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கையில் ஃபோன் வச்சுருக்கீங்க, உலகமே கையில் இருக்குது. சோசியல் மீடியாவில் வேண்டியதும் வேண்டாதவைகளும் நிறையா வருது. ஸோ இந்த ரெண்டத்தையும் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நமக்கு 6வது அறிவை கடவுள் கொடுத்துருக்காரு இல்லையா, அது பேர் பகுத்தறிவு. அதனால் பகுத்து ஆராய்ஞ்சு எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா நமக்கே அதுக்குண்டான விடை கிடைக்கும்ன்றது என்னோட எண்ணம். சரி, நிறைவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், திஸ் யூனிவர்ஸ் கனெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஆண்டாள் மேமை 2 வருஷத்துக்கு முன்னாடி இது போல் சில விஷயங்கள் பேசணும்னு கேட்குறதுக்காக நான் இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி இன்டர்வியூ பண்ணணும்னு நினச்சி இவங்களை போய் அன்னைக்கு அவங்க இன்டர்வியூ தரமாட்டேன் அப்படிங்கிறத சொல்லி அது ஒரு புக் ஷாப்பாக இருந்த ஒரு இடம். அந்த நேரத்தில் தான் என்னுடைய ஆதங்கத்தை வந்து அவங்க கேட்டாங்க. அப்போ தான் நான் வந்து இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு எழுத்தாளர்களுக்கு அப்படின்ட்டு இவங்ககிட்ட வந்து புழுங்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதையே நீங்கள் ஏன் ஒரு வீடியோவை போடக்கூடாது, நீங்கள் வந்திருக்க ஒரு இடமே ஒரு யூடியூப் ஆஃபீஸ் தான் அப்படின்னாங்க. எனக்கு அது வரைக்கும் அது யூடியூப் ஆஃபீஸுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் என்னங்க பேசுறது அப்படின்னு சொல்ல போய் நான் என்னுடைய ஆதங்கத்தை அங்கே வெளிப்படுத்த போய் அந்த நேரத்தில் இவங்க அங்கே என்னை இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்த ஆங்கர் கிட்ட வந்து இவங்க ஜோதிடம் பேசுவாங்க கேளுங்கன்னு சொல்லி தூண்டி விட்டவங்க இவங்க தான். இப்படித்தான் பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணோம். அப்படி இவங்க தூண்டி விட்டு அவர் எதேச்சியாக, நீங்கள் வந்து ஆஸ்ட்ராலஜியில் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களால் ராசிகள் சொல்ல முடியுமான்னு கேட்க போய் அந்த ராசிகளை நான் ஜஸ்ட் லைக் தட் அந்த 12 ராசிகளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு சொல்ல போய் நட்சத்திரங்கள் லக்னங்கள்னு பேச போய் இது அப்படியே என்னை ஜோதிடராக மாற்றினதுக்கு பெரும் காரணமாக இருந்ததே நம்மளுடைய ஆண்டாள் மேம் தான். ஏன் இவங்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா. இப்படித்தான் யூனிவர்ஸ் கனெக்ட்ஸ். இப்படி நான் வாழ்க்கையில் உயர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்கக்கிட்ட உட்கார்ந்து கேட்கணும், இதை இந்த உலகம் பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சம் ஏற்கனவே எழுதின ஒரு விதியாகவே இருந்திருக்குது அப்படிங்கிறது தான். நம்ம லைஃப்பில் நத்திங் என்ஸ், தேர் இஸ் ஆல்வேஸ் அ பிகினிங் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து நான் இங்கே சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி.